இனிய வணக்கம். வானீர் பொழி பெய்தும் மழை மேகம் கிழித்தோடி கூணற்பறை சேரும் குளிர் சாரல் கொடுங்குன்றம் ஆனீர் பொழி ஐந்தும் அமர்ந்து ஆடி உலகேத்த தேநீர் பொழி மொழியாளுடன் மேயாம் திருநகராம் பாரி வாழ்ந்த இந்த பரம்பில் பிறந்த பரமராஜனின் பண்பான வணக்கங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்வடைகின்றேன். இன்று 10/4/2026 வெள்ளிக்கிழமை திருமூலர் திருமந்திரத்தின் மீதான மருத்துவர் CN தெய்வநாயகம் நினைவு நுண் தமிழ் ஆய்விருக்கையில் கடந்த பல மாதங்களாக ஏறத்தாழ 1 ஆண்டுகளாக இந்த நிகழ்வை நாம் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வில் இன்றைய பொழிவாளராக வேங்கியாம்பட்டியிலிருந்து வைரமங்கை தங்கம் சாய்ராமன் இங்கே இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு பரமொழி தமிழ்ச் சங்கத்தினுடைய முதன்மையாளர் சகோதரி வேளம்மாள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். திருக்குறள் மாமல்லத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் ஐயா ராஜேந்திரன் ஐயா மதுரையிலிருந்து நம்மோடு இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதற்கு அடுத்ததாக தயாளன் ஐயா அவர்கள் இன்னும் பின்னூட்டத்திலே மிக அழகான ஒரு பின்னூட்டத்தை கொடுக்க வல்லவர்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எனது அன்பு சகோதரி ஜானகி பொன்னன் அவர்கள் மலேசியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம். அதற்கு அடுத்ததாக ராஜலட்சுமி என்ற பெயரிலே இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்று வழக்கம் போல ஒரு 5 நிமிடம் மந்திர குரல் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் ஒரு பாடலை எடுத்து சிறிய விளக்கத்தை கொடுப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று மந்திர குரலாக வருவது திருமூலருடைய திருமந்திரத்தில் 2ஆம் தந்திரத்தில் உள்ள 44வது பாடல். மிக அற்புதமான பாடல். போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி, போற்றி என்பார் அசுரர் புனித நடி, போற்றியல்பார் மனிதர் புனித நடி, போற்றியல்பார் மனிதர் புனித நடி, போற்றிய நண்புள் ஒளிய வைத்தேனே, ஒளிய வைத்தேனே. அருமையான பாடல், அதுவும் அற்புதமான பாடல். சொல்லலகும் அதனுடைய உட்பொருளும் எதை குறிக்கிறது என்றால் இறைவனுடைய உயர்வையும் அவன் அன்பால் அடைகின்ற அந்த பேற்றையும் இந்த பாடல் மிக அழகாக விளக்குகின்றன. இன்றைய தேவைக்கான பாடலாக நான் இதை கருதுகின்றேன். போற்றி என்பார் அமரர் புனித நடி. தேவர்கள் அமரர்கள் என்று சொல்லலாம். அமரர்கள் யார் என்றால் அழிவில்லாதவர்கள், இறப்பு அற்றவர்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள். அவர்கள்தான் அமர்கள், அவர்கள்தான் தேவர்கள். அந்த தேவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அமரர்கள் அந்த புனிதமான இறைவனுடைய திருவடிகளை போற்றி என்று கூறி வணங்குகிறார்கள். அதற்கு அடுத்ததாக அவர்களுக்கு நேர் எதிரியாக விளங்குகின்ற அசுரர்கள் இருக்கிறார்களே, அவர்களும் கூட இறைவனுடைய அந்த தூய்மையான திருவடிகளை தஞ்சமென கொண்டு போற்றி என்று சொல்கிறார். சரி, இவர்கள் 2 பேரும் தான் போற்றி என்று சொல்கிறார்களே, அப்ப போற்றி என்பார் மனிதர் புனித நடி என்று திருமூலர் சொல்கிறாரே, எதற்காக சொல்கிறார்? பூமியில் வாழும் மனிதர்களும் அந்த புனிதனுடைய திருவடிகளையே போற்றி துதிக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மனிதர்களும் இறைவனுடைய திருவடிகளை போற்றி போற்றி துதிக்கிறார்கள். நிறைய பாடலை பார்த்திருக்கிறோம். சம்பந்தருடைய பாடலும் சரி, அப்பருடைய பாடல்களே போற்றி ஆகவர்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இந்த மனிதன் என்ன நினைக்கின்றான் என்பதை காட்டிலும் திருமூலர் என்ன நினைக்கிறார் என்றால், அந்த போற்றுதல் கூறி இறைவனை என் உள்ளத்திலேயே அன்பால் நான் மலரச் செய்கிறேன் என்று திருமூலர் மிக அழகாச் சொல்கிறார்.
இதுல என்ன ஒரு சிறப்பு என்றால், இந்த இரண்டாம் தந்திரத்திலே உள்ள இந்த பாடல் வானச் சிறப்பு என்ற அதிகாரத்திலே வருகிறது. ஏன் இந்த பாடலை வானச்சிறப்பு அதிகாரத்திலே திருமூலர் வைத்திருக்கிறார் என்று சற்று பார்த்தோமேயானால், அதுவும் ஒரு மழை பற்றிய அதிகாரம். அந்த அதிகாரத்தில் ஏன் இந்த ஆன்மீக பாடல் வருகிறது என்ற ஒரு நுணுக்கமான புரிதல், ஒரு ஆழமான சிந்தனையை இங்கே திருமூலர் நமக்கு சொல்லுகிறார். ஏன்னா அது கடவுள் வாழ்த்திலே கூட வைத்திருக்கலாம். ஏன்னா போற்றி போற்றி என்று எல்லோரும் போற்றுகிறார்களே, அதை கடவுள் வாழ்த்தில் கூட வைத்திருக்கலாம், பாயிரத்தில் கூட வைத்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் வைப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் சற்று ஆராய்ந்தோமானால், வானிலிருந்து பெய்கின்ற அந்த மழையானது எப்படி உலக உயிர்களை காக்கின்றதோ அதை போல இறைவனின் அருளாகிய அருள்மழை இருக்கிறதே, அந்த அருள்மழையானது உயிர்களின் அறியாமையை நீக்கி பேரின்பத்தை, வீடு பேர் என்று சொல்வார்களே, அந்த பேரின்பத்தை அளிக்கிறது. ஆக அந்த மழை பெய்ய காரணமான இறைவனை தேவர்களும் அசுரர்களும் போற்றுவதாக அமைந்தாலும் கூட, இன்னொரு இக்கு வைக்கிறார் அந்த 2வது அடியில திருமூலர். அமரர், அசுரர், மனிதர் என்ற மூவரை குறிப்பிடுவது எதை சுட்டி காட்டுகின்றதால் மனிதனுடைய 3 நிலைகளை குறிக்கிறது. அமரர்கள் குணம் சாத்விக குணம், அதாவது நல்ல பண்பு உடையவர்கள். அசுரர்கள் குணம் தாமச குணம், இருள் அல்லது அறியாமை உடையவர்கள். மனிதர்கள் குணம் ராட்சச குணம், செயல் மற்றும் ஆசை உடையவர்கள். அதாவது சாத்விக குணம், தாமச குணம், ராட்சச குணம் என்று சைவ சித்தாந்தத்திலே 3 வகையான குணங்களை பற்றி சொல்கிறார்கள். இந்த 3 குணங்களை உடையவர்களும் தங்களுடைய உயர்வுக்காகவோ அல்லது அமைதிக்காகவோ அதன் பொருட்டு அவர்கள் மனத்திலே இருக்கின்ற அந்த தோன்றுகின்ற உணர்ச்சியின் வழியாக அந்த புனித நடிகை, அந்த இறைவனுடைய திருவடியை தஞ்சமடைகிறார் என்று இந்த பொருள். சரி, போற்றி என்று எல்லா 4 போற்றி வருகிறது. இதனுடைய தத்துவம் என்ன? போற்றி என்பது வெறும் புகழ் சொல் அல்ல. சரணாகதி, சரண்டர் அறிஞ்சிடும். தேவர்கள் தங்களின் பதவியை காக்க போற்றுகிறார்கள். அசுரர்கள் தங்களின் வலிமைக்காக போற்றுகிறார்கள். மனிதர்கள் தங்களின் துயரம் நீக்க போற்றுகிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் போற்றுகிறார்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, திருமூலர் எப்படி போற்றுகிறார் என்றால், எந்த பயனும் கருதாது வெறும் அன்பினால் போற்றுகிறார் திருமூலர். அதான் அந்த பாடலை சிறப்பு. சரி, கடைசியாக ஒரு வழி வருகிறது. உள்பொழிய வைத்தேன என்பது அகத்தின் வழிபாடாக அமைகிறது. இந்த பாடலை முக்கியமான வரி என்று இதுதான், உள்பொழிய வைத்தேனே என்று சொல்கிறார். எப்படி உள்பொழியத்தேன்? அன்பால் உள்பொழிய வைத்தேனே. இது மற்றவர்கள் அனைவரும் இறைவனை தங்களுக்கு புறம்பான பொருளாக பார்த்து போற்றுகிறார்கள். ஆனால் திருமூலர் என்ன சொல்கிறார் என்றால், அன்பே சிவமாவதும் 6 அறிகிறார் என்றார். அப்ப அன்பின் வழியாக இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் தத்துவமாக, கொள்கையாக திருமூலர் சொல்கிறார். அந்த புனிதனை நீங்கள் இறைவனை நீங்கள் வெளியே தேட வேண்டாம். எங்கும் நீங்கள் சென்று அவனை எங்கே இருக்கிறான் என்று தேட வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே இருக்கிறான் என்றால் உங்கள் உள்ளத்திலே இருக்கிறான். எப்படி இருக்கிறான் என்றால் அன்பால் இருக்கிறான். ஒளிர வைத்திருக்கிறான். இறைவனை வெளியே தேடுவதை காட்டிலும் அன்பின் மூலம் உங்களுக்குள் அதை உணர்வதே, அந்த இறைவனை உணர்வதே மிக உயர்ந்த நிலை என்பதுதான் இந்த பாடலின் தத்துவமாக திருமூலர் நமக்கு காட்டுகிறார் என்று சொல்லி, இந்த அருமையான இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அருமை சகோதரி தங்கம் சாய்ராமனார் எல்லோருக்கும் தெரிந்த முகம், அறிந்த முகம், புரிந்த முகம், மிகச்சிறிய பெரிய ஆற்றலை உடையவர்கள். தமிழ் என்றால் போதும், எங்கு யார் இருந்தாலும் சொல்லி, அது பகைவராக கூட இருந்தாலும் தமிழ் என்று சொன்னால் அங்கேயே சென்று உரையாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். நிறைய கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார்கள், கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட என்னுடைய பைஞ்சனை பூக்களுக்கு ஒரு அருமையான ஒரு விமர்சனத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வுகளை அவர்களை திருமூலரின்
திருநெறிகளை பற்றி 40 நிமிடங்கள் உரையாடுமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது மனமகிழ் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனையின்ற தாய்க்கும் நித்தித்த தந்தைக்கும் அறிவினை புகட்டிய ஆசானுக்கும் இயற்கையும் இயற்கை உணர்வையும் காதல் உணர்வையும் இணைந்தே படைத்த இறைவனுக்கும் என் முதற்கண் அழகான ஒரு அறிவியல் தமிழ் மன்றம். ஆனால் இது அறிவுக்கு இந்திய அறிவினை ஆராயக்கூடிய தமிழ் மன்றம் என்றுதான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மன்றத்தின் இயக்குனருக்கும் என்னை இந்த இணையத்தில் இணைந்து உனக்கு தெரிந்த திருமூலரின் திரு நெறிகளை சொல்ல செய்த எனது அன்னாராகிய பரம்புமலை தமிழ் சங்கத்தின் நிறுவனர் பரம்பு நடராஜன் அண்ணா அவர்களுக்கும், இதில் இணைந்துள்ள தம்பி தயாளன் ஐயா, வேலம்மா அம்மா, எனது சகோதரி கீதா அவர்கள் இணைந்துள்ளார்கள் என்று, அப்புறம் எனது அருமை அதாவது காதலி என்று சொல்லலாம் மலேசியாவில் ஜானகி பொன்னன் அமைந்திருக்கிறார்கள். ராஜேந்திரன் ஐயா, ராஜலட்சுமி என்று ஒருவர் வந்து இருக்கிறார்கள். மேலும் இந்த தமிழ் மன்றத்தின் நிறுவனர் அவர்களுக்கும், அதாவது டாக்டர் செல்வ சண்முகம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமந்திரம் வாழ்விற்கு ஒரு மந்திரம், அது திருமந்திரம் தானே. அதைத்தான் அழகாக சிவகுருவாய் வந்து இறைவன் திருவடி சூட்டியதும் சீவன் சிவன் என்கிற வேறுபாடு இன்றி சொல்லிறந்து மௌன நிலையடைந்த திருமூலர் தன்னை இன்பத்தில் திளைக்க செய்த இறையருளை வியந்து கூறுகிறார். இதை சொல்லிவிட்டு என்னுடைய திருநெறிக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். பேச்சற்ற இன்பத்தில் பேரானந்தத்திலே மாசற்ற என்னை சிவமாக்கி மால்வித்து காசற்ற ஜோதி கடன் மூன்றும் கை கொண்டு வாச புகழ்மாலா தாழ் தந்து பண்ணுவேன். அழகாக திருமந்திரத்தில் 1569வது பாடலில் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இந்த திருநெறியை பற்றி பார்க்கலாம். ஆம், நமக்கு வாழ்வதற்கு ஒரு நெறி வேண்டும் அல்லவா? அந்த நெறி என்ன நெறி? அழகாக திருமூலர் நமக்கு கூறியிருக்கிறார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஆன்மீக தேடல்கள் நம்ம நிறைய தேடுகின்றோம். அந்த தேடல்கள் பல வழிகள் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிகளில் இறைவனின் பதத்தை அடைவதற்கும் நாம் வேண்டுவதற்கும் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் திருநெறிகள் பற்றி நன்கு விளக்கப்பட்டுள்ளன. எப்படி என்றால், திருமூலர் எப்படி வேதங்கள் 4 உள்ளது, அதை தான் மறைகள் என்கிறோம். ரீட்சியஜூர், சாமம், அதர்வனம் என்று 4. எப்படி 4 திசைகள் உள்ளது? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு. நம்மை படைத்த பிரம்மாவின் முகமோ 4 முகம், அது திசைகளை குறிக்கும். இப்படி நம் பெருமான் சிவபெருமான் 4 தொழில்களை செய்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல். அதுபோல திருமூலர் அருளிய திருமந்திரமும் திருமந்திரத்தில் திருநெறிகளையும் அழகாக 4ஆக பிரித்துள்ளார். என்னங்க எல்லாம் 4 4ம் வேதத்திற்குள் அடங்கியவர் தானே எம்பெருமான். 4 வேதத்தின் உள்பொருளாகவும் வெளிப்பொருளாகவும் விளங்குகின்றவர் தான் எம்பெருமான். ஒவ்வொரு ரிக் வேதத்திலும் யஜுர், சாமம், அதர்வன் எல்லா வேதத்திலும் உள்ளிருந்து நம்மை ஆட்டி படிப்பவர் தான் அந்த சிவபெருமான். அவரை 4 நெறிகளுக்குள் அழகாக கொண்டு வந்துள்ளார். திருமந்திரத்தில் என்ன நெறி என்று நாம் பார்ப்போம். முதலில் அடிமை வழி, அதாவது தாசமார்க்கம். தாசமார்க்கம் என்றால் இறைவனுக்கு தொண்டு செய்து, அதில் இறைவனுக்கு முதல் தொண்டு செய்து உழவார பணி செய்தவர் யார் தெரியுமா? திருநாவுக்கரசர் அவர்கள் தான். அப்படிப்பட்ட தாசமார்க்கம். 2வது மார்க்கம் நன்மக்கள் வழி, அதாவது எல்லாருக்கும், அதாவது தாய் தந்தையற்றவர் எம்பெருமான், அடியும் முடியும் காண முடியாதவர்,
தோற்றமும் மறைவும் இல்லாதவர். அப்படிப்பட்டவரை நம்மை மகனாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் தகப்பனாக இருந்து செய்வதுதான் சத்புத்திர மார்க்கம். அடுத்தது நட்பு வழி, அதாவது சகமார்க்கம். அவனை நம்ம தோழமையாக கொண்டு, தோழமைக்கு பேதமே இல்லை அல்லவா? வெளியூர் உள்ளூர் என் மனதில் இருக்கிறார், வெளியில் இருக்கிறார் என்று இல்லை. இப்ப கூட எங்க அண்ணா சொன்னார், தமிழ் என்று வந்து விட்டால் பகைமை இடத்துக்கு கூட சென்று விடுவேன் என்று. அந்த பகையும் நகையாக எடுத்துக்கொண்டால்தான் வாழ்க்கையில் நல்வழி கிடைக்கும் என்பதை அழகாக எடுத்து கூறினார். எனக்கு மட்டுமில்ல, அனைவருக்கும் இது பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. அப்படி அந்த நட்பு வழி தோழியாக எடுத்துக்கொண்டு செல்வது. அடுத்தது மெய்யறிவு வழி. இந்த 3 வழியும் பின்பற்றினால்தான் இறைவனுடைய மெய்யறிவு உண்மையான ஞானத்தினை பெற முடியும். அகஇருளை வென்று ஞான ஒளியை பெற முடியும். அகஇருள் என்பது என்ன? ஒரு குளம், பாசி, பந்தம் சுற்றி கொண்டு இறுக்கி கொண்டு இருப்பதுதான் இருள். அது என்று விலகி அந்த குளத்தில் மூழ்கி எழுந்து இருக்கிறோமா, அதான் மெய்ஞானம். அவ்வளவுதான் முக்தி. பாருங்க, 4 வழி முடிஞ்சு போச்சு. அந்த மந்திரம் 40 நிமிஷம் குடிச்சா 4 வரையில முடிச்சுட்டே. என்னமா கேட்கறது தெரியுது, பார்க்கறது தெரியுது, இருக்கு. இது அடிமை வழி. தற்போது இந்த ஆன்மீக வழிகளில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அந்தந்த வழிகளின் இறைவனை எவ்வாறு அடைய முடியும் என்பதை பார்க்கலாம். அதற்கு ஒன்னே ஒன்று பாடிக்கொண்டு பார்க்கலாம். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே இம்மையே உன்னை பொய்மையே, அதெல்லாம் விட்டு இந்த 2 வரியே பார்க்கலாம். இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வாய் இனியே. அந்த பொய்மையெல்லாம் வேண்டாம், இம்மைக்கே வந்துடலாம். அப்படிங்கும்போது இந்த அம்மையே அப்பா என்று உன்னை நான் நினைத்து விட்டேன். நீ எதற்கும் நிகர ஒப்பில்லாத மணி. அன்பினில் விளைந்த உனக்கு அன்பு ஒன்றுதான் நீ வேண்டுவது. இந்த காலத்தில் தான் 500 ரூபாய் கொடுத்தா ஒண்ணு, 100 ரூபாய் கொடுத்தா ஒண்ணு உன்னை தரிசனம் பண்ணுவதற்கு என்று ஒரு சின்ன குட்டி கதை உண்டு. நேரம் இருந்தால் கடைசியில் சொல்லுகிறேன். அப்படி அந்த மாதிரி அன்பினில் விளைந்த ஆரமுதே இம்மையை, இந்த அடுத்த பிறவி வேணாம், போன பிறவியில நான் எப்படி இருந்தோனோ தெரியாது, இந்த பிறவியில் உன்னை சிக்கன பிடித்து விட்டேன். நீ உன்னை என்று யாரும் இல்லை என்று. அதனால் நீ எங்கெழுந்தருள்வாய் இனியே. இறைவா, நான் உன்னை பிடித்து விட்டேன். திருமூலர் திருமந்திரத்தில் என் நாவினில் வந்து அமர்வார், நல்ல நெறிகளையே நீ எடுத்து கூறுவார் என்று அவரை வேண்டிக் கொண்டு இப்பொழுது அடிமை வழிக்கு செல்ல. அடிமை வழி என்றால் தாசமார்க்கம். தாசமார்க்கம் என்றால் தொண்டு செய்வது. எளிய நல் தீபம் மிடல் மலர் கொய்தல் அழிதின் மெழுகளது தூர்த்தல் வாழ்தல் பழிமணி பற்றல் பன்மஞ்சனமாகி தளி தொழில் செய்வதுதான் தாசமார்க்கமே. இது திருமந்திரத்தில் 5வது தந்திரத்தில் 1502வது பாடல். இயன்ற அளவு இதான். சொல்லி எளிய நாள், நீ எளிய வந்தான், உன்னால எல்லாம் முடியலங்கிற, பரவாயில்ல. இது எப்படி அடையணும்? தீபம் இடல். அழகா உன்னால முடிந்தவரை ஒரு தீபத்தை ஏற்ற முடியாதா? முடியும், செய்ய முடியும் என்றால் முடியும். எது நம்மளால சொன்னா எதுவுமே முடியும், முடியாது சொன்னா முடியல காரியம் கூட முடியாம போயிடும். அதனால எளியனா இருந்தாலும் தீபம் இடல், உன்னால் முடிந்த தீபங்களே. அது மட்டும் இல்ல, மலர் கொய்தல். எவ்வளவு அழகான தமிழ் வார்த்தை. நம்ம பறிக்கும் தமிழ் பறித்து வாங்குறோம். பூமி பறித்து விட்டாயா என்று. அந்த பறித்தல் என்பது பிறரை துன்புறுத்துதல் என்று அர்த்தம். ஆனா அதை மறந்து விட்டோம். மலர் கொய்தல், அது கொய்யணும், அதுக்கு வலிக்க கூடாது. பறிக்கிற, அதாவது இந்த கொய்யக்கூடிய கையுக்கு வலிக்க கூடாது, செடியா செய்யக்கூடாது. அதாவது மென்மை, அந்த மென்மையை மலர் கொய்தல். அதாவது நரம்பு மிக்க மலர்களை கொய்து முடிந்தால் மாலையார் கட்டி சாத்து, இல்லாவிட்டால் அந்த மலரை இறைவனுக்கு சாத்து. ஆளிதின் மெழுகளது தூர்த்தல் வாழ்தல். இறைவன் இருக்கின்ற இடங்களை சாணி பூசி முழுகு. இப்ப அந்த சாணம் என்பது இருக்கா? இருக்கு, ஆனா அங்கங்க இருக்கு, அப்படிதான். ஆனா அந்த சாணத்தை பூசினால் அது கிருமி நாசினி.
அடுத்தாப்புல ஒருவர் உட்கார்ந்திருப்பார், மறுவர் வருவார். அவங்கவுங்க எண்ணங்கள் எல்லாமே அந்த பூமியில் வைப்ரேஷன் ஆகி இருக்கும். அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுதான் அந்த சாணியை பூசுறது. அப்படி அதே போல இறைவனை வழிபடும் போது அந்த பூமியில் இருந்து ஒரு இன்ச்சாவது மேலே எழுந்து நாம் அமர வேண்டும். ஒரு பலகையோ காகிதமோ ஒரு துண்டோ போட்டுதான் அமர்ந்து இறைவனை வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட இடத்தை சாணியால் பூசி மொழிகி அந்த இடத்தை சுத்தமாக வைத்தல். அடுத்தது பாருங்க, தூர்த்தல். அது குப்பையெல்லாம் இருக்கும்ல, அதை எல்லாம் நவுத்தணும். அடுத்தது வாழ்த்தல், அவர்களுடைய புகழினை பாடி வாழ்த்தல். எம்பெருமா ஒண்ணுமே தெரியும், நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயான்னு ரொம்ப தெரியும். என்னுடைய தங்கை என்ன நமச்சிவாய தலைகீழ மாத்தி மாத்தி சொல்லுவான். எனக்கு உண்மையாவே வரல. அண்ணாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், எனக்கு நிச்சயமா தெரியவே இல்லை. அது நானும் அவளும் எவ்வளவோ கரைச்சு பார்த்தா, நான் தான் கரைஞ்சேன வந்து எனக்கு கரைக்க தெரியல. அவன் கடற்கரை சொல்லுவான். அப்ப அந்த நமச்சிவாய மந்திரத்தை, நமச்சிவாய வாழ்க நான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அவரை வாழ்த்தியும் பழி பழி மணி பற்றல், இறைவன் அமர்ந்து இருக்கின்ற பழி மணி, அதாவது மணி பற்றல்னா அவரை பள்ள தூக்கி கொண்டு போவார்கள். அப்பொழுது உன்னால் முடியவில்லை என்றால் அந்த பள்ளத்துல கழி இருக்கும் பாருங்க, அதை தூக்கிட்டு போறது, அதையாவது குடியுங்கள். பள்ளத்தின் கழிகளை பற்றி கொண்டு வலம் வருங்கள். அபிஷேக பொருள்களை கொண்டு அபிஷேகம் செய்தல். ஒன்னால அபிஷேக பொருள் வாங்க முடியல, யாரா கொடுக்குறாங்க. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அது போல யாராவது அபிஷேக பொருள் கொடுத்தா அதை எடுத்துட்டு வந்தாவது அபிஷேகத்துக்கு கொடுங்க. தேவையான தொண்டுகளில் தங்களால் இயன்ற அளவு பணிபுரிவது. இறைவனை எப்பொழுதுமே எஜமானராகவும் தம்மை அடியாராகவும் பாவிக்கின்ற வழிதான் இந்த அடிமை வழி, தாசமாகும். வேற ஒண்ணுமே இல்லை. கையெழுத்து கும்பிட்டு அவரை துதிப்பாடி நம்மளால் முடிந்ததை செய்தால் அதான் இறைவனை அடையும் மார்க்கத்தில் இதில் முதல் வகையாகும். எளிய மக்கள் மிகவும் எளியதாக இறைவனை அடையும் பொருட்டு இந்த வகை. யார் வேணாலும், இது பணக்காரர் ஏழை, பணம் இருக்கு இல்லை, நான் அவன் இவன் என்ற பேதம் இல்லாமல் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு வழிதான் தாசவழி. இதுல கல்வி கற்றவர்கள் இல்லை, கல்வி கற்காதவர்கள் இல்லை. நான் எனக்கு எம்பெருமானே உன்னை பற்றி என்னை எப்படி துதி பாடுவது, எனக்கு எதுவுமே தெரியாதே என்றாலே கூட சிவா சிவா என்று சொன்னாலே அவள் நான் வரம் தருவேன் என்று வந்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு நெறிதான் இந்த தாசமாகும். இறைவனோடு ஒன்று இறை அன்பர்கள் இறைவனது பாகமாக ஆகிவிடுகிறார்கள். எப்படி உமையம்மையை இடபாகத்தில் வைத்துள்ளாரோ அதுபோல மெய்யடியார்களை தம்முடைய உடம்பிலேயே வைத்துக் கொள்வார். அவரை இறைவன் பாகமாகவே ஆக்கி விடுவார். என்னுடைய பாகத்தில் உமையம்மை மட்டும் இல்லை, நம்ம கூட சொல்லுவோம்ல, தில்லை வாழ்ந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார் கடி. அடியார்கள் யாராரு இருக்கார்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் அடியவர்களாக இருந்தால் நம்மையும் அவர் ஏற்றுக்கொள்வார். அதான் என்னன்னா அவர்களை தீமைக்கு தீண்டாமல் காப்பார். மேலும் இறைவனே அடைக்கலம் ஆகிவிட்ட மனிதர் பிற உயிர்களுக்கு தீங்கு எதுவும் செய்வதில்லை. கடவுளே இறைவா இறைவா என்று யார் சொல்லுகிறார்களோ, நமச்சிவாய மந்திரத்தை நாளும் யார் சொல்கிறாரோ பிறருக்கு மறந்தும் கூட தீமை இழக்க மாட்டார்கள். இதைதான் இழக்கக்கூடாது என்பதை வள்ளுவர் சொல்கிறார். இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்துவிட, யாராவது தீங்கு செய்துவிட்டால் அவருக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஆனா இறைவனை வழிபட்டாலே அந்த தீங்கு செய்யும் எண்ணம் ஒரு நாளும் வராது. சமூக இடையூறுகள் இன்றி வளர்ச்சி அடைவார்கள். எல்லா உயிர்களும் இதனால் அமைதியாக வாழ வழி பிறக்கிறது. உலகமும் அமைதியாக போகும், தடை இல்லை. இவர்களுக்கு எல்லாமே இறைவன். இந்த ஈடுபாடும் நம்பிக்கையும் மனிதர்களுக்கு மனதிடத்தையும் உறுதியையும் அளித்து வாழ்வை நிலை தடுமாறாமல் நடக்க துணை புரிகிறது. வாழ்க்கை என்ற பெருங்கடலை கடக்க இவர்களுக்கு பாதுகாப்பான தோணியாக இருப்பது இறைவனின் நாமம். பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு துணையாக இருந்து வழி நடத்துபவன் இறைவன். அடியார்களாக இருப்போம். இந்த தாச மார்க்கத்தை பின்பற்றுவோம். இதனால் தாசமார்க்கம்.
அப்படியா? சரி, அடுத்தது ஒரு மார்க்கம் சொன்னீங்களே. ஆமாப்பா, இதோ வந்துட்டேனே, நன்மக்கள் வழி. அதுதான் சத்புத்திர மார்க்கம். புத்திரன் என்றாலே பிள்ளைதானே. நாம் அனைவரும் இறைவனுக்கு பிள்ளைதான். அதுதான் திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 16வது அதிகாரமான சத்புத்திர மார்க்கம், அதாவது கிரியா மார்க்கம், இதுக்கு பேரு கிரியா மார்க்கம் என்னும் பகுதியில் 1496வது பாடல் இறைவனை அன்புடன் மகனாக இருந்து பூஜிக்கும் முறையை சரியை விளக்குகிறது. இது கிரியா மார்க்கம், ஆனா சரியை விளக்குகிறது. இது நம்ம நல்லா கவனிச்சோம்னா ஒவ்வொரு அர்த்தமும் நமக்கு புரியும். இப்பாடம் தூய்மையான மனம், நற்கிரிகைகள் மற்றும் அன்புடன் இறைவனுக்கு படைக்கப்படும் வழிபாட்டை வலியுறுத்துகிறது. பூசித்தல், வாசித்தல், போற்றல், சவித்திடல், ஆசற்ற நற்றவும் வாய்மை, அழகின்மை, நேசிட அன்னமும், நீ சுத்தி செய்தல் மற்ற சட்ட சத்புத்திரமாக்கும் ஆகுமே. அதாவது இந்த பாடலின் பொருள் என்னன்னா, இறைவனின் தந்தை என நினைத்து அன்போடு மகனாக வணங்கும் அத்தனை பேருக்கும் இவர் சத்புத்திர மார்க்கத்தின் வழியாக நல்ல நெறியை எடுத்து செல்வார். அப்படியா? அப்படின்னா இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மலர் தூவி இறைவனை பூஜித்தல், அதான் முன்னாடியே சொல்றாங்க. பூசித்தல், வாசித்தல், போற்றல், செவித்திடல், ஆசற்ற நற்றவம், வாய்மை, அழகின்மை, நேசிட அன்னமும் நீ சுத்த அப்படிங்கிறாங்க. அப்படின்னா மலர் தூவி இறைவனை பூஜித்தல், மந்திரங்கள் ஓதுதல் மற்றும் போற்றி பாடுதல், இறைவனின் திருநாமங்களை செபித்தல். வேகமா இல்ல, மத்தவங்களுக்கு தெரியணும் நான் பேசுறது, நான் சொல்றது தெரியணும். ஓ நமச்சிவாய், நான் என்ன தவிர யாருமே இல்லை அப்படி இல்லை. இது பிறருக்காக இல்லை, நமக்காக, நம் மன அமைதிக்காக, உலகம் வாழ வேண்டும், பிறர் நன்றாக நம்ம என்னைக்கு பத்தி பிறர் நல்லா இருப்போம்னு நினைக்கிறோமோ நாம் நல்லா இருப்போம். வாழ்த்துங்கள், வாழ வைக்கும். பிறரை வாழ்த்தும் போது இந்த வாழ்த்து உன்னையும் வாழ வைக்கும், அடுத்தவர்களையும் வாழ வைக்கும். அப்படிப்பட்டதுதான் வாழ்த்து. அதுபோல குற்றமில்லாத, அதாவது திருநாமங்களை ஜெபித்தல், குற்றமில்லாத நல்ல தவத்தை மேற்கொள்ளுதல், உண்மை பேசுதல், புறம் தூய்மை, அகம் தூய்மை மட்டும் இல்ல, அகம் தூய்மையே வேணும், புறம் தூய்மை மற்றும் மன தூய்மை. மன தூய்மை என்ன? மனம், காயம், வாக்கு, இது மூணுமே சுத்தமா இருக்கணும். அதான் கடைபிடித்தால். அன்புடன் சமைத்த உணவை இறைவனுக்கு நேவேத்தியமாக செய்தல். இறைவன் சாப்பிட போறானா? கண்டிப்பா நீ எப்படி வேணாலும் சமைச்சிருக்கலாம். பாத்திர சுத்தி, பவித்திர சுத்தி, பதார்த்திர சுத்தி, இந்த 3 சுத்தி இருக்க வேண்டாம். இறைவனுக்கு காட்டும் போது, இறைவா ஹரி தாத்தா, ஹரி போக்தா, ஹரீர் அன்னம் பிரஜாபதி, இறைவா இது உனக்கு படைக்கப்பட்ட உணவு, உன்னால் படைக்கப்பட்ட உணவு, நீயே படைத்திருக்கிறாய் என்று சொல்லும் போது எப்படிப்பட்ட உணவானதும் பரிசுத்தமாகிறது. இந்த செயல்கள் அத்தனையும் மனமாசு இல்லாத பற்றற்ற சத்புத்திர மார்க்கம். சரி, அப்படின்னா இறைவனை நீங்க சொல்றீங்க சத்புத், எப்படி இதனால இறைவனை அடைக்க முடியும்? நீங்க அதை சொல்லிட்டீங்க, தொட்டு செய்தா இறைவனை அடையும். இந்த சத்புத்திர மார்க்கத்துல எப்படி இறைவனை அடைய முடியும்? இறைவனின் அடையும் வழிகளில் இது 2வது வழிகள். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இறை அன்போடு நம்மளை எல்லாம் நாம் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். தந்தையாகவும் நாம் எல்லாம் அவர்களுக்கு குழந்தையாகவும் இறைவனை வேண்டி தம் கடமைகளை செய்ய வேண்டும், செய்கிறார்கள் இறை அன்பர்கள். திருமூலர் இந்த கடமைகளை திருமந்திரத்தில் பட்டியலிட்டு காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார்? பூஜை செய்தல். அப்படியா? பூஜை செய்தால் என்ன கிடைக்கும்? சரி, பூஜை செய்தல். பூஜை செய்தல் இறைவன் நெருங்கி வருகிறார். நீங்க பூஜை செய்தால் இறைவன் நெருங்கி. 1. 2வது, புனித நூல்களை வாசித்தல். சரி, நான் புனித நூல்கள் தான் டெய்லி தான் நான் படிக்கிறேனே. திருவாசகம் படிக்கிறேன், ராமாயணம் படிக்கிறேன், மகாபாரதம் படிக்கிறேன், சிவபுராணம் படிக்கிறேன், தேவாரம், எல்லாத்தையும் எல்லாமே நம்ம சொல்லலாம். ஆனா அது படிக்கும் போது என்ன ஆகுது? இந்த திருநூலை புனித நூல்களை படிக்கும் போது மகான்கள் பற்றி வாழ்க்கை முறைகளையும் மெய்ப்பொருள் கல்வியை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும். ஒரே ஒண்ணு, ரமண மகரிஷி நான் யார் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். முடிந்தால் எல்லாத்தையும் இருக்கும், இல்லாவிட்டால் படித்து பாருங்க.
அது தேடலில் மிகுந்தது என்ன, நான் யார், எனக்கு சமயம் கிடைத்தால் எங்க அண்ணார் ஏதாவது ஒரு இடத்தில் எனக்கு சமயம் கொடுத்தார் என்றால் நான் யார் என்ற புத்தகத்தில் இதை நான் கூறுகிறேன். அப்படி படிக்கும் போது மகான்கள் பற்றி வாழ்க்கை முறைகளையும் மெய்ப்பொருள் கல்வியை பற்றியும் தெரிந்து கொள்ள முடிகிறது. இறைவனை போற்றி பாடும்போது அடுத்தது என்னன்னா, மூன்றாவது என்னன்னா இறைவனை போற்றி பாடுதல். முதல் பூஜை செய்தல், இரண்டாவது புனித நூல்களை வாசித்தல், மூன்றாவது இறைவனை போற்றி பாடுதல். அப்ப பாடும்போது என்ன ஆகுது, நம்ம இறைவனை போற்றி பாடும்போது இறைவனோடு மனிதர் ஒன்று விடுகிறது. இறைவனை போற்றி பாடும்போது நாம் என்ன பேசுவது என்ன சொல்வது என்று தெரியாமல் போகிறது. அரண்துடி தோற்றல் அமைதல் திதியாம் அரணங்கி தன்னில் அறையின் சக்காரம் அரணுற்று அணைப்பில் அமரும் திரதோதாயி அரண்நடி என்றும் அனுகிரகம் என்னே. பாடக்குள்ளே அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்துள்ளது. இதுதான் திருமந்திரத்தில் 2753வது பாடலில் திருமூலர் கூறுகிறார். 2753வது பாடலில் இப்படி நம்மை மறந்து விடுகிறோம். நான்காவதாக என்ன சொல்கிறார்னா வேண்டுதல் செய்தல். ஆனா வேண்டுதல் செய்யுங்கிறது எப்படி ரொம்ப கடினமா இல்ல, போகணும்னா கேட்கணும்னு போவோம். முதல் படிக்கிட்ட போனோம்னா இந்த அபிராமியும் அமிர்த கிடையாது எனக்கு தெரிஞ்சது அதுதான்ப்பா, நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் கூப்பிட்டுங்க, எனக்கு போகல நம்ம அபிராமி கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கோபுர வாசலை தாண்டுவோம். ரெண்டாவது கோபுர வாசல் இன்னைக்கு எப்படி அவள்கிட்ட பேசிடணும் போவோம். அந்த கொடி போன நந்தியை பார்த்தோம், அங்க நேரம் சிவனை பார்த்தோன்னே உடனே அந்த லிங்கார்த்தகம் பெருமலர் காலமொழி போயிடும். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு மறந்துடும். அப்படியே சுத்தி வந்த அபிராமியை பார்த்தோன்னா அவங்களுடைய பேர் அழகல மயங்கிடும். அப்ப நமக்குன்னு எதுவும் வேண்டுவது. அப்படி வேண்டும் பொழுது எப்படி வேண்டணுமா, குற்றமில்லாத நல்ல தவம் செய்யும் போது உள்ளம் தன் குற்றங்களுக்காக வருந்தி ஈடு செய்து நன்மையை நிலைநாட்டுகிறது. அங்க போன நீ என்ன வேண்டணும்னு தெரியாது. ஐயோ நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன்னா என்ன மன்னிச்சுக்கோ, இனி எந்த விதமான தப்பு நடக்கக்கூடாது, நான் குற்றங்களே செய்யக்கூடாது, தெரியாம செஞ்சிருப்போனோ, தெரிஞ்சோம் தெரியாமலும் செஞ்சுட்டேன். நம்ம கூட ஐயப்ப சாமிக்கு கூட நம்ம சொல்லுவோம், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த தவற்றை இல்லை, அது போல நான் தெரியாம செஞ்சிருப்பேன். ஆனா அது வேண்டுதல் செய்யக்குள்ள உண்மையான மனப்பூர்வமாக வேண்டுதல் செய்ய வேண்டும். அது நான்காவது. ஐந்தாவது உண்மையை பேசுதல். அப்படியா, அது எப்படி உண்மையை பேசுறது? நம்ம கோர்ட்ல சத்தியாகிரகம் பண்றாங்க தெரியுமா, சொல்லாதீங்க, இது வெறும் சீக்ரெட். என்ன தெரியுமா, உங்களுக்கு மட்டும் சொல்ற, உண்மையை தவிர சக்தி அடிப்பாங்க தெரியுமா பகவத்கீதை, உண்மையை தவிர நான் சொல்கிறேன் தான் அடிப்பாங்க. அதை நீங்க பாருங்க, நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும், உண்மைங்கிறது வராது. ஆனா சத்திய பிரமாணம் சத்திய சோதனை மேல அடிக்கிறதே அப்படிதான் இருக்கும். அப்படி அந்த உண்மை நிலைனா இது எப்படின்னா, இது மன வலிமையை கொண்டு வருகிறது. உண்மை பேசுதலும் பொறாமை குணத்தை ஒழித்தலும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது. உண்மை பேசும்போது நமக்கு அந்த பொறாமை குணமானது நம்மை விட்டு போய்கிறது. அப்பொழுது பொறாமை இல்லாமல் நாமும் அனைவரும் சமம் என்ற நிலைக்கு உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது. அடுத்தது அன்பு அருள் கொண்டு ஈகை செய்தல். எப்படி அன்பு அருள் கொண்டு அன்பும் அருளும் கொண்டு ஈகை செய்யும் போது துன்பப்படுபவர்களுக்கு உடனடியாக ஒரு ஊற்றுக்கோளாக நாம் இருக்கிறோம். இதனால் சமூகம் பாதுகாக்கப்படுகிறது. போய்க்கிறோம் யாருக்காவது ஒண்ணுன்னா இந்த தயவு செய்து கைபேசியில் எடுக்காமல் நம்மளால் முடிந்த உதவியை செய்யலாம். அப்படி செய்யும் போது என்னன்னா அந்த சமூகத்தில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இவைகள் வழியாக உலக அமைதி கிடைக்கிறது. அடுத்தது 8 தன்னை தூய்மை செய்தல் ஆகிய 8. எப்படி தன்னை தூய்மை செய்தல்? தனி மனித ஒழுக்கத்தினால் நாடு நலம் பெறுகிறது, வழிபாட்டின் நோக்கம் ஈடேறுகிறது, ஏன் வந்தோ எதற்காக வழிபடுகிறோம் என்ற நோக்கம் ஈடேறுகிறது. தனி மனித ஒழுக்கத்தை மையமாக கொண்டதே நன்மக்கள் வழியாகும். அதுதான் அழகான சேற்றில் இந்த செந்தாமரை கூறலாம். சேற்றில் இருந்து ஒரு செந்தாமரை மேலே வர வேண்டும் என்றால் அந்த சேற்றினை அழித்து கொண்டு அது வேர் வருகிறது. அதுதான் தனிமனித ஒழுக்கம். அந்த தண்டு எத்தனை கடைகள் தண்ணிக்குள்ள வரும் தெரியுமா? அந்த தண்டு வர்றதுக்குள்ள அந்த பல உள்ள இருக்கிற செடியெல்லாம் விரட்டும், அதையும் மீறி அந்த தண்டு வரும். அதுதான் சமூக ஒழுக்கம். அதையும் தாண்டி மேலே வந்து அந்த
தாமரைப்பூ மலர்கிறது அல்லவா, அதுதான் ஆன்மீக ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதுதான் இரண்டாவதான இந்த ஒரு அழகான இரண்டாவது நெறியாகும். அதாவது நன்மக்கள் வழி சத்புத்திர மார்க்கம். இது தந்தை என்ற இடத்தில் இருக்கும் இறைவன் கடமை தவறாத ஒழுக்கமுள்ள தன் மக்களை, கடமை அதை பாருங்க, கடமை தவறாத மக்களை இறைவன் தன் மக்களை எப்படி இருக்காரு, ஒழுக்கமுள்ள தன் மக்களை தன் சதையாக காண்கிறார். அவருடைய சதையாக நாம் இருக்கிறோம். அதாவது நம்மளை மக்களாக ஏற்றுக்கொள்வதை விட அவருடைய சதையாக, அவருடைய உடம்பில் ஒரு பாகமாக வைத்து நம்மை பாதுகாக்கிறார். தனது குருதினா ரத்தம் தன் மக்கள் உடலிலும் ஓடுவதை தகப்பன் காண்கிறார். ஆகா, என்னுடைய ரத்தம் அல்லவா என் குழந்தைகளுக்கு போய்கிறது என்பதை அவர் பார்க்கிறார். ஆகவே இங்க இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு மிகவும் வலிமை வாய்ந்ததாகும். உறவு என்னும் வலுவான கட்டுக்குள் இருக்கும் இறைவன் தன் உறவுகளை கட்டி காக்கிறார். ஒரு தந்தையை போல அரவணைக்கிறார், கட்டி கொள்கிறார். இறை அன்பர்களுக்கும் கிடைக்கும் இத்தகைய பாதுகாப்பு மிகவும் நம்பத்தக்கதும் உறுதியானதும். அதனால் தாச மார்க்கத்தையும் நாம் பார்த்தோம், அப்படியும் வாழலாம். சத்திர மார்க்கத்திலும் வாழலாம். நம்ம எப்படி வாழ்கிறோம் என்று கடைசியில் பார்க்கலாமா? இப்ப மூன்றாவது மார்க்கத்தை பார்க்கலாமே, நட்பு வழி. அததான் சக மார்க்கம். நம்ம சொல்றோம்ல, தோழி, சக தோழி. இப்ப கூட நான் சொன்னேன், என்னுடைய தோழி இருக்கிறார். காதல் என்றால் அன்புதான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவதும் நாதநாமம் நமச்சிவாயவே. அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை அழைத்தால் இறைவன் ஓடோடி வருவான். அப்படிதான் நாங்கள் காதலில் கசிந்து கண்ணீர் மல்கி இன்று ஒன்றாக ஆய்விட்டும் இணையத்தில் இணைந்திருப்பதும் அப்படிதான் என்று நினைக்கிறேன். பரவாயில்லை, இருந்தாலும் சொல்லிவிட்டேன். இதுவும் என்ன நட்பு வழிதானே. அதனால் இது என்னன்னா, இந்த திருமந்திரம் 1492 ஆதார சோதனை யானடி சுத்திகள் மேதாதியீரன் கலந்தது விண்ணொளி போதாலயத்து புலன் கரணம் குந்தி சாதாரணம் கெடலாம் சக மாத்தமே. ஆஹா, எவ்வளவு ஒண்ணு சோதனை. நீ சோதனைன்றீங்க, சோதனை வேற அப்படின்னா சோதனை அடிப்படை சோதனை. நமக்கு அடிப்படை தானே போலாம், எங்க இருந்தாலும் இல்லைன்னு அனுப்ப மாட்டாங்களா? அது போல கடவுளுக்கு பூரகம், அநாகதம், திஷ்டி ஆகிய 6 ஆதாரங்களையும் தியானித்து சுத்தப்படுத்து. இதுதான் ஆதார சோதனை. இதுல பாருங்க, இடகலை, பிங்களை, சுமுமுனை போன்ற நாடிகளை பிராணாயாமம் மூலம் சுத்தப்படுத்துது. நமக்கு நாடி அங்கங்க, எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்ப நாடி தொடுப்பாங்க. நான் கேட்கறது, ஏமா எனக்கு நாடி நின்று போச்சா? இல்ல ஓடு திடீம்பாங்க. அது ஃபீவர் வருது, வேற ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா கரெக்டா சுட்டு பார்த்து கரெக்டா சொல்லுவாங்க. படத்துக்கு உடம்பு சொல்லினா கூட இவ்வளவுதான் இருக்கு, ஃபீவர் வந்துச்சு, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நாடி அதுதான். 16 கலைகள். இதுல என்ன கலை இருக்குது? தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வீரம், துணிவு, விசயம், போகம், சௌபாக்கியம், அறம், புலம், நோயின்மை கூடிய சந்திரனை தியானித்து மேதாதி தலைப்புதி இருக்கல, மேதாதினா தலைப்புகள் மூலம் உடம்பு முழுவதும் பரவி உள்ள நாடிகளை இப்படிதான் நம்ம சுத்தப்படுத்தணும். ஆலம்பரை எழுந்தோன்னு நம்ம தியானம் செய்யணும், மெடிடேஷன் என்று சொல்வாங்க. அதே போல மூச்சு பயிற்சி, அதாவது இடது பக்கம் அந்த நாசி அந்த துளையை மூடிக்கொண்டு வலது பக்கமாக இழுக்க வேண்டும். அப்புறம் வலது பக்கம் மூடிக்கொண்டு இடது பக்கமாக கீழே விட வேண்டும். மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு 3 தடவையாவது செய்ய வேண்டும். இப்படி செய்தால் நமக்கு எப்படி இருக்கும்? உடல் முழுவதும் பரவி உள்ள நாடிகளை தூய்மைப்படுத்தும். இந்த பயிற்சிகளின் மூலம் பிரகாசமான விண்ணொளியை தரிசனம். விண்ணொளினா என்ன? விண்ணொளியை இருக்கக்கூடிய இறைவனை. அப்பதான் இந்த விஸ்வரூப தரிசனம் கிடைக்குமா? அப்ப நம்மளாம் ஒண்ணும் அதுக்கு வரலன்னு நினைக்கிறோம்.
அப்படிதானே? யாராவது பார்த்திருக்கோமா விஸ்வகுரு தரிசனம்? அண்ணா அமைதியா உட்காந்துருக்காரு, பார்த்துட்டாருன்னு தெரியல. ஆமத்து சரி. அப்படிப்பட்ட ஒரு இது அந்த மாதிரி ஒரு இறைவனை தரிசித்த சிந்தை. இந்த சிந்தை என்ன பண்ணும்னா லயப்படும் போது புலன்கள் அந்த காரணங்களில் சிந்தை ஒரு இடத்துல பேசிட்டே இருக்க கூட யாராவது சிந்தனா கூட கட்டி வச்சு இழுத்துடணும். அதுக்காக தான் நடுப்புற கொஞ்சம் ஓடுறது. அப்ப அந்த சிந்தை எங்கேயும் போக கூடாது. அப்ப என்னன்னா மனம், புத்தி, சித்தி, அகங்காரம். இந்த மனம், சித்தி, புத்தி, அகங்காரம் அனைத்தையும் ஒடுக்கி தூய ஞானம் பெற வேண்டும். அப்படியா? இது எப்படி அப்படின்னா இறைவனை அடையும் வழிகளில் இது 3வது வழி. அப்படியா? இது முடியும் நீங்க சொல்லல, இப்பதான் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னா பாட்டுக்கு அப்புறம் இவ்வளவு வந்தாதான் எத்தனாவது வழின்னே எனக்கே தெரியும். அப்ப இது 3வது வழி. அப்ப இறைவருக்கு உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது என்றால் 2 நண்பர்களுக்கு இடையே உள்ள அந்யோன்யம். இடுக்கை, அதாவது உடுக்கை உணர்ந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. அப்படிதான் இறைவனுக்கும் நமக்கு இருக்க வேண்டும். இப்ப நம்ம இத நிறைய இடத்துல பார்க்கலாம். கடவுளை நீ ஏன் கிட்டக்கையே இருந்த, என்ன கூப்பிடல வரலாம் பாரு மகாபாரதத்துல. கடைசியில எதுவுமே இல்ல, நான் இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு பரந்தாமா நீயே அப்படின்னு 2 கைய மேல வச்சு கூப்பிடக்குள்ள கடவுள் அவருக்கு வச்சரத்தை அந்த துயில் நிறைய கொடுத்துட்டே இருப்பாரு. நீ எப்பொழுது என்னை சரணாகதி அடைகிறாயோ, என்னை நட்பு நான் வருவேன் என்று உண்மையான நம்பிக்கை வச்சு என்னை நண்பனாக ஏற்றுக்கொள்வாயோ, அன்று எப்படி திருவள்ளுவர் கூறுகிறார்களோ உடுக்கை கீழே நடுவும் போது 2 கைகள் அதை இழுக்க பிடித்துக் கொள்ள. ஆகா, இந்த ஆடைதானே கீழே நடுவுகிறது என்று இந்த கை சும்மா இருக்காது. சும்மா கைக்கு நம்ம ஆடலா கொடுக்குறோம்? கண்டிப்பா கிடையாது. பேசுவதற்கு நம்ம ஆடுறோம், நம்ம ஏதாவது கட்டளை விட்டுருப்போமா? இல்லை. அது போல அந்த கடவுளும் அந்த கையை எப்படி அந்த ஆடைகளை இருக்க பிடித்து கை உதவுவதோ அது போல நண்பராக இருப்பார். இந்த 2 நண்பர்களுக்கும் இடையே உள்ள நெருக்கமான தொடர்பு மாபெரும் திறன் கொண்டு ஒருவரை நண்பராக கொண்டால் மனிதருக்கு அதை விட பாதுகாப்பு இல்ல, பெரிய திறன். இதை பத்தி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இதுல இருக்கா என் தங்க, ஆனா இதுல இருக்காளா, கேட்டுட்டு இருக்காளா இல்லையான்னு தெரியல. நட்புன்றது என்னன்னா எனக்கு சகோதரிக்கு சகோதரி, நண்பருக்கு நண்பர். எப்படி அப்படின்னா ஒரு காலத்துல என்னன்னா யார்கிட்ட பேச மாட்டேன், யார் இது சொன்னாலும் வாங்கிப்பார். இப்ப சொன்னாங்களா பகைவரை இடத்திலும், அது போல எப்படி இருந்தாலும் சரி நான் போயிடுவேன். அப்ப ஒரு சிலர் என்னை என்னமோ சொல்லிட்டாங்க, அடிச்சுட்டு போயிட்டா. நான் 6th 7th படிக்கிறேன். என்னுடைய தங்கை 3 கிளாஸ் என்னை விட 3rd 4th படிக்கிறான். அங்க இருந்து பார்த்தா என்ன ஆச்சு, நான் ஒண்ணும் இல்லைன்னு பக்கத்துல கேட்டேன். நான் வாயே திறக்க மாட்டேன், அப்படியே உட்காந்துருப்பேன். எதா இருந்தாலும் பக்கத்துல கேட்டோன்னே இந்த மாதிரி அவன் தோழி வந்தா என்னமோ திட்டினா அடிச்சுட்டு போயிட்டான். நான் அவ்வளவுதான், என்ன பண்ணான்னு தெரியல, விடுவிடுன்னு போனா. அது இது இன்டர்வல் பீரியடு, ஓய்வு நேர பகுதி. நேரா போனா அவ எங்க உட்கார்ந்து இருக்கான்னு பார்த்தா என் கிளாஸ் மட்டும்தான். கீழே புடிச்சு தள்ளி அடிச்சுட்டு வந்துட்டா. அடிச்சுட்டு என்ன பண்ண தெரியுமா, நேர தலைமை ஆசிரியர்கிட்ட போயிட்டா. ஏன்னா அவ போய் சொல்லிடக்கூடாது இல்ல, எவ்வளவு ஒரு யுக்தி பாருங்க. அப்பயே 4th படிக்கவில்லையா, நேர தலைமை ஆசிரியர்கிட்ட போனா, நான் இந்த மாதிரி லீலாவ பாத்ரூம் போய் அந்த இடத்துல போயிட்டு இருந்தாங்க, நான் கீழே தள்ளி அடிச்சுட்டு வந்துட்டேன். ஏமா செஞ்சது தப்பா அப்படின்னா, எங்க அக்காவை அடிச்சுட்டு திட்டிட்டு வந்துட்டா. தங்கத்தை அக்கான்னு ரொம்ப சொல்ல மாட்டா, இப்பயாதான் சொல்லுவா, தங்கத்தை அடிச்சுட்டு. அவ கேட்க மாட்டா, அவ சொல்ல மாட்டா, அதனால செஞ்சுட்டு வந்தேன். தப்பா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க போய் நின்னுட்டா. அவர் யார் தப்புன்னு சொல்லுவாரு? சரிம்மா, அவளையும் நான் பாத்துக்கிறேன், நீயும் போ. இப்ப அவ எனக்கு தங்கையா, எனக்கு நண்பரா? எப்படி வேணாலும் எடுக்கலாம், அது உங்க கையில. அது போல அந்த இறைவன் இருப்பார். அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், வரும் பகைகளையும் முறியடித்து எந்த வாழ்வுக்கு வழிகாட்ட இறைவன் கூடவே இருப்பதால் அச்சமின்றி வாழ்வை இனிமையாக கடத்தலாம். இப்ப ஏதாவது ஒரு அச்சம், எனக்கு ஒரு பயம் வந்ததுன்னா நான் பேசாம இருந்தேன்னா ஏன் பேசலாம்? 2 நாள் கூட பேசாம இருப்போம், ஆனா பேசாம இருந்தா ஏன் பேசலாம்? அவ மட்டும் இல்ல, இங்க நிறைய பேர் எனக்கு இருக்காங்க அப்படி. பேசலன்னா ஏன் பேசல, ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு கேட்கறது. அப்படி ஒரு நட்பு வட்டாரங்கள். அந்த போல இறைவனோடு சேர்ந்து நடப்பதால் வாழ்க்கை என்னும் பிறவி கடலை எளிதாக கடந்து செல்லும். இறைவனுடன் நட்பு கொள்வதை யோக வழியாக செயல்படுகிறது. இதுக்கு யோக வழி வேண்டும். என்ன இப்பதானே ஆதார சோதனை கட்டுங்க, அடுத்த ஒரு சோதனை சொல்லு.
நான் சொல்லல, சத்தியமா இது திருமூலர் தான் இதெல்லாம் திருமந்திரத்துல சொல்றாரு. நானா சொல்றேன்னு யாரும் நினைச்சாரு. எப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த யோக ஆசைகளை கட்டுப்பாடு, ஆசைக்கான கட்டுப்பாடு, இதைதான் புத்தரும் சொல்றாரு. ஆசைக்கு வரையன், ஆசையே அழிவுக்கு காரணம். மனதில் தோன்றும் இயல்பான விருப்பங்களை கட்டுப்படுத்தி அறிவு தோன்றுவன அளவுடன் வெளிப்படுத்தி ஆசைகளை ஒழுங்குபடுத்துதல் வேண்டும். மனசுக்கு எதோ தோணும், எல்லாத்தையும் போகக்கூடாது. எது தேவைங்கிறத மட்டும் அப்ப அந்த குதிரைக்கு சேனம் கட்டுறாங்களே, இல்லைன்னா திரிஞ்சு ஓடி போயிடும் அது. அதனாலதான் 2 பக்கம் சேனம் கட்டி வச்சிருப்பாங்க குதிரைய. ஏன்னா அது ஒரே வழியில போகணும். ஆசை இருந்தாலும் எது எது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிய வேண்டும். ஆசைகளை ஒழுங்குபடுத்துது ஒன்று. 2வது கடமை, யோகத்துல 2வது கடமை. அது என்னன்னா தன் ஆர்வத்துடன் நம்மளுடைய விருப்பம் இருக்க வேண்டும். விருப்பம் இல்லாமல் எந்த செயலையும் செய்யக்கூடாது. விருப்பியின்றி நாளும் கிழமையும் தனது கடமையில் இருந்து தவறாமல் தொடர்ந்து சமய சடங்குகளை செய்து கொண்டு வர. அதுக்காக நான் இன்னைக்கு முடியல, நாளைக்கு செய்கிறேன், அதேதான் சொல்றேன். இன்றே செய், நன்றே செய், அதுவும் இப்பொழுதே செய். இல்லைன்னா நம்ம சோம்பி போயிடுவோம். ஏதாவது ஒரு எழுதணும், ஏதாவது செய்யணும்னா நம்ம நினைச்சப்ப செஞ்சிடணும். நமக்கு தூக்கம் வருது, நாளைக்கு செஞ்சோம்னு சொல்லக்கூடாது. எனக்கு நான் அது எப்படி வேணாலும் எடுத்துங்க, எனக்கு தலையணைக்கு அடியில் எப்பொழுதும் ஒரு நோட்டு பெண்ணும் இருக்கும். நான் ஒரு பிசாசுன்னு நினைச்சுங்க, நினைப்பு என்னென்ன நினைப்பு வருதோ ஒரு பெண் எடுப்பா அதுல கிறுக்கி வச்சிருவேன். காலையில பார்த்தாலும் தெரியும், ஓஹோ இதுக்கு இதை எழுதியிருக்கோன்ட்டு. அது போல தன்னார் விருப்பு எப்ப விருப்பம் இருக்கோ தனது கடமையிலிருந்து தவறாமல் தொடர்ந்து சமய சடங்குகளை நிறைவேற்றும். அடுத்தது 3வது அமர்வு. அமரும் முறையை நெறிப்படுத்தி மூச்சு நன்றாக விடுவதற்கு வசதியான கைகளை நெஞ்சில், அதாவது இந்த கை இருக்கல அதுல நெஞ்சில் அழுத்தவும் கூடாது, அழுத்தாமல் இருக்கக்கூடாது. அப்படி படாமல் சற்று விலக்கி வைத்து இயல்பாக அமரும். அப்ப அமர்வுலே எப்படின்னா அழகா அந்த அந்த இருக்கும் இடத்தை அந்த இருக்கும் இடம் அழகாக இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த 2 கைகளையும் இப்படி வைத்துக் கொண்டு, ஏன்னா காலையில் அமரக்குள்ள அப்படிதான். அதுக்கப்புறம் நம்ம முத்திரை எப்படி வேணாலும் மேலையும் காமிக்கலாம். காலையில் நம்ம உட்கார்ந்து இருக்கக்குள்ள இந்த 3 விரலும் என்னன்னா இப்படி சின்முத்திரை காமிக்கும் போல இந்த 3 விரலும் மேலே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா இந்த 3 விரல்களில் இருக்கக்கூடியது அழிந்து நமக்கு சாதாரணமாக நாம இருக்க வேண்டும். அதனாலதான் இரவில் 3 விரல்களையும் நம்ம தவம் இருக்கக்குள்ளயோ 3 விரல்களையும் பூமாதேவிக்கு காட்டிக்கொண்டு அமர வேண்டும் பத்மாசனத்தில். ஆனால் முதலில் உட்காரும் போது இந்த அமர்வு என்றாலே நேராக உட்கார்ந்து இந்த நெஞ்சில் படாம கைகளை வைத்து இப்படி வைத்துக் கொண்டு மெதுவாக மூச்சு விட வேண்டும். இதுதான் ஒழுங்கான அமர்வு. அடுத்தது மூச்சு. இப்பதானே மூச்சு சொன்னீங்க, அடுத்து திரும்ப எதுக்கு மூச்சுக்கு போறீங்க? இருங்க, அந்த மூச்சு எப்படி வருது? குறிப்பிட்ட விதங்களில் மூச்சு உள்ளுக்கு இழுத்தலும், எப்படி உள்ளுக்கு இழுக்கணும் தெரிஞ்சு இழுக்கணும், எப்படி வெளியே விடுதல் என்று தெரிஞ்சு விட வேண்டும். நுரையீரலில் அனைத்து பைகளும் நிரம்பி காற்று வெளியே போகுமாறு நுரையீரல்களை அந்த காற்று அப்படியே இழுக்கக்குள்ள, அதான் அகர உகர மகரம் ஓங்காரம் சொல்லக்குள்ள வெளியே விடும்போது நம்ம தொப்பில் சுருங்கி நாவி சுருங்கி வரணும். உள்ள போக்கல அப்படியே மெதுவா உள்ள இழுக்கணும். இதுதான் பல நிலைகளில் மூச்சு பயிற்சி இருக்கிறது. இத நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டால் நமக்கு அவ்வப்போது சில பேர் மாற அடைக்கிறது அப்படிங்கிறாங்க, எந்த அடைப்பும் வராது கரெக்டான மூச்சு பயிற்சி செய்தார். அடுத்தது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தல். என்னன்னா இப்பதான் 4 சொன்னீங்க, ஆசைக்கான கட்டுப்பாடு, கடமை, அமர்வு, மூச்சு. அடுத்தது உணர்ச்சிகளுக்கான கட்டுப்பாடு. மனதில் ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் எண்ணத்திற்கும் உணர்ச்சிகள் தோன்றும். அழுகைனா ஏதாவது நினைச்சா அழுக வரும், ஏதாவது நினைச்சா சிரிப்பு வரும், ஒரு சமயம் புன்னகை வரும், ஒரு சமயம் கோபம் வரும். நம்ம தான் நவக்கலை ஐயா ஒரு தடவை, எங்க அண்ணார் ஒரு தடவை ஒரு தலைப்பு கொடுத்தார், மகிழ்ச்சி, உவகை, கோபம்னு 9 நவரசர கலையும் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் பேச வைத்தாங்க. நினைப்பு இருக்காருன்னா
அப்படி பேச வைத்தவர்கள். அப்படிப்பட்ட எண்ணத்தில் மனதில் ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் எண்ணத்திற்கும் உணர்த்திகள் தோன்றும். அவைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி, அதாவது மகிழ்ச்சி வந்த போது துள்ளக்கூடாது, துன்பம் வந்த போது துவளக்கூடாது, இரண்டையும் பகல் இரவு போல சமமாக எடுத்துக்கொண்டவர். ஒழுங்குடன் வெளிவர செய்தல், உணர்ச்சிகளை அறவே ஒழித்தல். நீ உணர்ச்சியே படாத, உனக்கு எதுக்கு உணர்ச்சி? இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டால் வாழ்வதற்கு தான் பிறந்திருக்கா, உணர்ச்சியை கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அந்த அறவே ஒழித்தல் என்று கொள்ள வேண்டும். அடுத்தது பார்வை. பார்வைகள் பலவிதம், பாவனை ஒரு விதம். அதான் சொல்றாங்க. பார்வை உடலின் ஓர் உறுப்பின் மீது முழு கவனத்தை செலுத்தும். யாராவது ஏதாவது பேசி நம்மள கவனிக்கிறாங்க. இப்ப இதுல கூட யாராவது நம்மள கவனிக்கிறாங்களா? எனக்கும் தோணும், யாராவது வராங்களா? ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கங்க. அடுத்தது கொஞ்சம் முடிச்சுட்டு மெய்யறிவு கூடிய போயிடுறேன். ஆழ்ந்த சிந்தனை, அமைதியான அதாவது பார்வை, ஆழ்ந்த சிந்தனை, அமைதியான சூழ்நிலையில் ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபடுதல். அடுத்தது அடிமனதில் உரைத்தல். என்ன அடிமனதில் உரைத்தல்? 5 நிமிஷத்துல முடிச்சிருக்காங்களா? இப்ப அதுதான் என் அடிமனத்தில் உரைத்திருக்கு. அதே போல மனம் தன் நினைவு பகுதியை விட்டு விலகி உறக்கத்தில் ஆழ்ந்த அடிமன பகுதிக்கு செல்லுதல். தூங்கக்குள்ள போனோம்னா எங்கெங்கயோ கனவுல முடியும். என் தங்கச்சி நிறைய கனவு சொல்லுவான். என்னன்னா, நான் அங்க போனா, நீ நான் அம்மால கோவிலுக்கு போனோம், அதை பார்த்தோம் இதை பார்த்தோம், வயலாது அடிமனத்தில் இருக்கிறதெல்லாம் வருகிறது. இறைவனுக்கு தோழனாக நிற்பது என்ன அவ்வளவு எளிமையா? கண்டிப்பா கிடையாது. ஆனா அது ஒன்றே, அது மிகவும் கடினமான முறை அன்று. சொன்னால் மிகையாகாது, நண்பராக இருந்து பார்த்தால் தெரியும். அதாவது ஆனால் இந்த யோக வழிமுறை நல்ல செயல்துடன் செய்யுங்கள். அடுத்தது மெய்யறிவு வழி, இதுதான் சன்மார்க்க வழி. இதை முடித்து விடுகிறேன். அடுத்தது தானவனாகி தானைந்தா தாமலம் சென்று மோனமாதா மொழிப்பான் முத்தாராவது மீனமில் ஞான அனுபூதியில் இன்பமும் தானவும் உரைத்தலரசான் சன்மார்க்கமே. 1481. தான் அவனாகி தான் ஐந்தும் மலம் சென்று மோனம் அதாம் ஒழிப்பான் முத்தராவதும் ஈனமில் ஞான அனுபூதியில் இன்பமும் தானவனாய் ஆற்றலான சன்மார்க்கமே. அப்படின்னா, அதாவது குருவருளால் தத்துவங்களை தெளிந்து தாமே சிவமாகி ஆணவம் கண்மம் மாயை மனோதயம் திரோதையை ஆகிய 5 மனங்களை அழித்து மௌனம் என்னும் நிலையில் எண்ணங்களை அனைத்தையும் வென்று. ஆமா, உண்மையாகவே நீங்க எல்லாம் நினைச்சுப்பீங்க, என்ன அடிக்கடி உங்க சொந்தத்துக்கு போறாங்க. அம்மா நல்லா பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில அந்த சித்தருங்கிற ஞான நிலைக்கு நான் நிறைய தடவை நாட்ட சொல்லியிருக்கேன். சித்தருங்கிற ஞான நிலைக்கு மௌனம் ஆயிட்டாங்க. மௌனம் என்னும் நிலையில் எண்ணங்கள் அனைத்தையும் வென்று முத்தி நிலை அடைகிறது. அதாவது என்னன்னா, குறைவற்ற விஞ்ஞான அனுபவத்தில் கிடைக்கும் பேரு இன்பத்தை உணர்வது, தாமே சிவமாய் தான் என்னும் அகங்காரம் அற்று போவது, இவையே உண்மையான சன்மார்க்கம். சிவனும் ஆத்மாவும் ஒன்றே என்பதை உணர்ந்து மலம் நீங்கி மௌன ஞான அனுபவத்தில் நிலைத்திருப்பதே சன்மார்க்கத்தில் உண்மையான வழியாகும். ஒரே ஒரு மட்டும் சொல்லிக்கொண்டு இதை முடித்துக் கொள்கிறேன். ஞானத்தின் மிக்க அறநறி நாட்டில்லை, ஞானத்தின் மிக்க அறநறி நாட்டில்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றென்று, ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவார், ஞானத்தின் மிக்க நரரின் மிக்கரே. திருமந்திரம் 1467. மெய்யறிவு வழி மற்ற 3 வழிகளை வழிகளை விட சிறந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா இந்த 3 நெறிகளையும் நம்ம தாண்டி வந்தாதான் இந்த மெய்யறிவுக்கு வர முடியும். அதை தாண்டாம ஒருவர் இயல்பாகவே தேர்ந்தெடுக்கும் வழி அல்லது செல்லும் வழி என்பது பொதுவாக மேற்சொன்ன 4 வழிகளின் கூட்டாகவே காணப்படுகிறது. ஆனால் செல்லும் வழி கூட்டு பண்புகளை உடையதாக இருந்தாலும் இவற்றில் ஏதாவது ஒன்று மற்றவர்களை விட
கூடுதல் விகிதத்தில் கலந்திருக்கும். இந்த 4 நெறிகளை ஏதாவது ஒரு நெறியை தான் நம்ம யாராவது பின்பற்றுவோம், ஒண்ணு கூடுதலா தான் இருக்கும். இருந்தாலும் கடைசி இந்த மெய்யறிவை நம்ம கொஞ்சம் புடிச்சுக்கலாம்னு எனக்கு தோணுது, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இது ஒருவர் இறைவனை நோக்கி செல்லும் வழியை முதன்மையாக அவர் பின்பற்றும் பண்பை கொண்டே முடிவு செய்ய முடியும். நம்ம எப்படி பண்பா இருக்கிறோமோ அப்படிதான் இறைவனை நோக்கி செல்லும். ஞானம்தான் சிறந்த வழி, சிறந்த சமயம், சிறந்த முக்தி. ஞானிகளே மனிதர்களில் சிறந்தவர். இப்பாடல் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் அமைந்துள்ளது. மனிதனே மனிதனே நீ ஒரு மார்க்கமாக இருக்காதே, மனிதனே நீ ஒரு மார்க்கமாக இருக்காதே, திருமந்திரத்தில் உள்ள திருநெறிகளில் 4 மார்க்கத்தை பின்பற்று. திருமந்திரத்தில் உள்ள திருநெறிகளில் 4 மார்க்கத்தை பின்பற்றி அதை அறிந்து திருமூலர் அருளிய இந்த மார்க்கத்திலேயே தெளிந்து தெரிந்து அறிந்து தெளிவாக பின்பற்றினால் வாழும் வளம் பெறும் தெளிவாக இருக்கும் என்று கூறி நல்ல வாய்ப்பளித்த அனைத்து சான்றோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. ஒரு நீண்ட நாட்களுக்கு பின்பாக இசையுடன் கூடிய ஒரு ஆன்மீக சொற்பொழிவை கேட்டது போன்ற உணர்வு என்கிட்ட இருந்தது. இன்னைக்கு பெண்களுக்கு மிகவும் அழுத்தமான மிகவும் பிடித்தமான பொருத்தமான பொருள் என்றால் அது தங்கம். இந்த அதனுடைய மதிப்பு எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் தங்கமாக இங்கு பொழியாற்றிய தங்கம் சாய்ராமனுடைய மதிப்பும் அந்த அளவிற்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கிறது. திருமந்திரத்தில் திருநெறிகள், நான் வேற எதுவும் சொல்ல போறாங்களும் உண்மையிலே நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இதுவரை அதை பத்தி நான் சிந்தனை இல்லை. எப்பவுமே பழக்கம் அப்படிதான். ஒரு தலைப்பு கேள்விப்பட்டோம்னா அந்த தலைப்புக்குள்ள என்ன இருக்குன்னு கடைசி வரை போக மாட்டேன். ஆனால் அந்த உரையாளர் என்ன சொல்கிறார்களோ அதுல இருந்து செய்திகளைத்தான் நான் பெரும்பாலும் எடுக்கிற வழக்கம். அளவு ரொம்ப அருமையான ஒரு பொழி. திருமந்தல திருநெறிகள் அப்படிங்கிறது ஒரு 4 மார்க்கத்தை, சைவ சித்தாந்தத்துடைய ஒரு முழுமையான கோட்பாடும் அதுதான். சரியை, கிரியை, யோகம், ஞானம், இதான் இந்த மார்க்கம். இந்த 4 மார்க்கத்தில் எந்த ஒரு மனிதன் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி வருகிறானோ, வாழ்க்கையிலே ஒன்று இணைந்து வருகிறானோ, அவன்தான் மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே என்று அப்பர் பெருமான் சொன்ன அந்த உயர்ந்த நிலையை அடைவான். ஏனென்றால் இறைவன் வேண்டத்தக்கது அறிந்தவன். மாணிக்கவாசகர் ஞானத்துல தான் சொல்வார், தசமார்க்கம் கிரியை, சற்புத்திர மார்க்கம் சரியை, சற்புத்திர மார்க்கம் கிரியை, இது சகமார்க்கம் நட்பு, ஞான மார்க்கம் அதாவது சன்மார்க்கம்ங்கிறது ஞானம். இதான் அடிப்படை உண்மைகள். இந்த 4 மார்க்கத்தில் மிக அழகாக ஒவ்வொரு மார்க்கமும் எவ்வாறு திருமூலர் சொல்கிறார், அதனுடைய அந்த பாட்டுடைய பொருள் என்னவாக இருக்கிறது, ரொம்ப எளிமையா ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்து ரொம்ப விளக்கமாக ஒவ்வொரு வழிகளாக அந்த நிலையை சொல்லி ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஒரு இடத்துல சொல்லும் போது முதல் முறையா சொல்லும் போது அம்மையே அப்பா என்ற ஒரு இசையோடு பாடி அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். ஏன்னா எங்கெழுந்து அருளுவது இனிதே, எங்கேயும் போக முடியாது, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது. ஏன் என்ன உன்னை விட்டு போக முடியாது என்றால் உன்னுடைய திருவடிகளை நான் சிக்கன பிடித்துக் கொண்டேன். உன்னுடைய திருவடிகளை சிக்கன பிடித்துக் கொண்ட பிறகு எனக்கு என்ன ஏற்பட்டது என்றால் ஞானம் வந்தது, மெய்யறிவு வந்தது. அதைத்தான் வள்ளலார் அடைஞ்சார். ஞான மார்க்கத்தின் மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக திகழ்ந்தவர் வள்ளலார் பெருமான். சரியை என்ற தாச மார்க்கத்திற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் அப்பர் பெருமான். அவர் செஞ்ச பூரா உழவார பணி. தன் கடம்பனை அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது என்று அப்பர் பெருமான். என்னைக்கு நான் யாரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்டா, எனக்கு பணி என்ன, உழவாரம் திருத்தொழில தொண்டு புரிவது. எங்கெல்லாம் புல்லு புடெல்லாம் இருக்கோ அதை பூரா
துடைத்தெடுப்பது, கூட்டுதல். அருமையா சொன்னீங்க, கூட்டல். அதுக்கடுத்ததாக கிரியை, சம்பந்தம் பெருமா. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி. வாழ்த்துதல், இறைவனை வாழ்த்துறார். அவருடைய எல்லா பாடல்களும் கடைசி பாடல்களை பார்த்தீங்கன்னா தமிழ் ஞான சம்பந்தனே சொல்லுவார். ஏன் தமிழ் ஞான சம்பந்தம் சொல்கிறார்? இறைவன் தமிழுக்காக உதித்தவன் இறைவன் சிவன் என்ற ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் நுணுக்கங்களை அவர் இறைவன் சம்பந்த பெருமான் இறைவனை தாயும் தந்தையாக பார்த்தார். இறைவனை இறைவனும் தாயும் தந்தையாக பார்த்தார். மிக அழகாக சுட்டி காட்டினார்கள். அதை சொல்லுகின்ற போது தாயும் தந்தையாக பார்க்க வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்ட ரொம்ப அருமையான விஷயம். அதை தாயும் தந்தையாக பார்த்தவர் சம்பந்த பெருமான். அதுல அந்த அந்த சர்புத்திர மார்க்கத்துல பூஜித்தல், வாசித்தல், மந்திரங்களை ஓதுதல், இறைவனை வாழ்த்தல், திருநாமம் செப்புதல், மன தூய்மையாக இருத்தல், இப்படி நிறைய செய்திகள்லாம் சொல்றேன். அதற்கு அடுத்ததாக சற்புத்திர மார்க்கம், நட்பு. நான் காலத்தின் அறிவு ரொம்ப சிம்பிளா சேர்ப்பேன். நட்பு, அதான் சற்புத்திர மார்க்கம். அந்த சற்புத்திர மார்க்கத்து உதாரணமாக இருப்பவர் சுந்தரர். சுந்தரர் பறவை நாச்சியாரை காதலித்தார். அந்த பறவை நாச்சியாருக்கு யார தூது போக சொன்னாரு சுந்தரர்? இறைவனை தூது போக சொன்னார். அது எதனால் அது உண்டானது? நட்பின் வெளிப்பாடு. அந்த நட்பு எப்படி இருந்ததால், சுந்தரருக்கும் இறைவனுக்குள்ள நட்பு எப்படி இருந்ததால், அகநக நட்பென்று நெஞ்ச அகநக நட்பு, அந்த உள்ளன்பு. வாடா, எனக்கு நான் ஒருத்தர் காதலிச்சிருக்கேன், நீ போய் அவளை என்ன எதுன்னு பார்த்துட்டு வா. இந்த உரிமை யாருக்கு இருக்கு? வந்தொண்டர் சுந்தரர் இருக்கு. அது நட்பு. அப்படியும் இறைவனை அணுகலாம். ஆனால் அப்படி அணுகுவதற்கு நம்முடைய மனம் செம்மைப்பட வேண்டும். சாதாரண விஷயம் இல்லை. இறைவனை நட்போடு பார்ப்பது என்பது, நட்போடு அழைப்பது என்பது, நட்போடு அவரோடு உடன்படுவது என்பது சாதாரண. மனம் ஒருமைப்பட வேண்டும். அழகா சொன்னீங்க, தூய்மைப்படுத்த வேண்டும். மனம் தூய்மையாக இருந்தால்தான், மனம் மட்டும் இருக்கப்படாது. மனம், சைவ சித்தாந்தவாதிகள்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, மனம் மொழி மெய்களால் வணங்கி என்று சொல்வார்கள். அந்த மூன்றும் இறைவனோடு ஒன்றி இருக்க வேண்டும், கலந்திருக்க வேண்டும், காதலாகி கசிந்து இருக்க வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை. எப்படி இருக்க வேண்டும்? கசிந்து இருக்க வேண்டும். காதல் என்பது நீங்கள் வேறு எது பொருள் கொள்ளக்கூடாது. அங்கே அன்பு. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுலே பொக்கி நிற்கும் பொன்னார் சடைப்புண்டியனாக சாயா அன்பினை நாள்தோறும் வளர்ப்பவர் என்று மாணிக்க வாசக பெருமான். அந்த அன்பு கொஞ்சம் கூட விழுந்துடப்படாதான். எப்படி நிறைகுடத்துல தண்ணீர் இருக்கிறதோ அது போன்ற அந்த அன்பு இறைவன் மேல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு மாணிக்க வாசக பெருமான் மிகச்சிறந்த உதாரணம். அதான் ஞானம் இல்லை, மெய்யரு. இறைவன் சொல்வார், எனக்கு என்ன இருக்கு, எல்லாம் நீதான். எதை நீ கொடுக்கணுமோ அதை கொடுப்ப, எதை நீ எடுத்துக்கணுமோ எடுத்துக்கூட, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ. அதான் மாணிக்க வாசகருடைய இந்த ஞானம். திருவாசகம் ஞான நூல். அதற்கு உருவாதவர் யாரு இருக்கிறார்கள்? இந்த எல்லாம் சொல்லி, யோகங்கள் எல்லாம் சொல்லி, அருமையாக இந்த 4 வகையான அந்த நெறிகளை, மனித குலத்திற்கு தேவையான அந்த 4 நெறிகளை சொன்ன விதம் உண்மையிலே